எடப்பாடி உறவினர் ராமலிங்கம் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் 26 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனையை முன்னெடுத்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய நெருங்கிய உறவினர் என் ராமலிங்கம் அவருக்கு சொந்தமான என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது. ஈரோடு செட்டிப்பாளையத்தில் இதற்கான தலைமை அலுவலகம் என்பது இயங்கி வருகிறது. ஈரோடு மட்டுமில்லாமல் கோவை, சென்னை, திருச்சி, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த நிறுவனத்தினுடைய கிளை அலுவலகங்களும் இயங்கி வருகின்றன. 1982ஆம் ஆண்டு முதல் இந்த நிறுவனம் கட்டுமான துறையில் கால் பதித்து இயங்கி வருகிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கர்நாடகாவிலும் பல்வேறு அரசு திட்டங்களை இந்த நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்து அரசு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக மின் பகிர்மானம், நகர்ப்புற உள்கட்டமைப்பு கட்டுமானம், தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள், அதை போன்று ஸ்மார்ட் மீட்டர், பெங்களூரில் அரசு கட்டுமானங்கள், நீர்ப்பாசன துறையில் பல்வேறு ஒப்பந்த பணிகளையும் இந்த நிறுவனம் ஆனது மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஈரோடு செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சொந்தமான தலைமை அலுவலகத்தில் ஈரோடு மற்றும் கோவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தினுடைய கிளை நிறுவனங்கள் இருக்கக்கூடிய 26 இடங்களிலும் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான பகுதிகளில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அதன் உரிமையாளருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். இவருடைய மகன் பெண் கட்டிய வகையில் எடப்பாடி பழனிசாமி மிக நெருங்கிய உறவினராக இருக்கிறார். இதே நிறுவனத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டிருந்த பொழுது முறைகேடாக 2000 ரூபாய் புதிய நோட்டுகளை மாற்றியதாக ஒரு புகார் எழுந்தது. அது தொடர்பாகவும் இவர்கள் வீட்டில் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினார்கள். அப்பொழுது ஒரு 152 கோடி ரூபாய் அளவிற்கு கட்டுக்கட்டாக இந்த ரொக்க பணம் என்பது இங்கு சிக்கி இருந்தது. இங்கு மட்டும் இல்லாமல் பெங்களூரிலும் நடத்தப்பட்ட சோதனையிலும் பணம் பிடிபட்ட சம்பவம் ஒரு பெரும் அதிர்வலைகளை அப்போதே ஏற்படுத்தி இருந்தது. தற்பொழுது இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது வரி ஏய்ப்பு தொடர்பாக இந்த நிறுவனத்தில் மற்றும் நிறுவனத்திற்கு சொந்தமான 26 இடங்களில் இந்த சோதனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். தொடர்ந்து சென்னையிலிருந்து செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, சென்னையை பொறுத்தவரை அவருக்கு சொந்தமான எத்தனை இடங்கள்ல இந்த சோதனை அப்படின்றது வருமான வரித்துறையால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு? விவரங்கள். நிச்சயமாக ராமலிங்கம் என்பவரது நிறுவனராக துவங்கிய இந்த ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் தான் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. மொத்தம் தமிழகத்தில் சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்கள் மட்டுமல்லாது பெங்களூர் ஆகிய இடங்களிலும் 26 இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இவர்களது முக்கிய பணி என்பது பார்க்கும் பொழுது இவர்கள் அரசு ஒப்பந்த நிறுவனமாக செயல்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து RTCL எனப்படும் இந்த நிறுவனம் ஸ்மார்ட் மீட்டர் அமைப்பதிலும் அதே நேரத்தில் ஒட்டஞ்சத்திரம் துறைப்பாக்கம் நேஷனல் ஹைவே திட்டத்திலும் ஏலகங்கா மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் உள்ள இந்த டோல்வே தொடர்பான தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திலும் மைசூரில் நீதிமன்ற வளாக கட்டுமானத்திலும் டாக்டர் அம்பேத்கர் பவன் கட்டுமானத்தில் உள்ளிட்ட பல்வேறு அரசு கட்டுமானங்களை இவர்கள் பெங்களூரிலும் சரி தமிழகத்திலும் சரி மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பல்வேறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை இவர்கள் கட்டி கொடுத்திருக்கின்றனர். அந்த அளவுக்கு ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு மிகப்பெரிய கட்டுமான நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. வெறும் கட்டுமானங்கள் மட்டுமல்லாது மின் பகிர்மான தொடர்பாகவும் கடலோர பணிகள் தொடர்பாகவும் நீர்ப்பாசன விவகாரங்கள் தொடர்பாகவும் இவர்கள் தொடர்ந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ராமலிங்கம் என்பவர் இதன் நிறுவனராக இருக்கும் நிலையில் இவரது மகன்கள் இயக்குநராக செயல்பட்டு தொடர்ந்து இந்த நிறுவனம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் தொடர்பாக 26 இடங்களில் சோதனை என்பது முக்கியமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அவரது மகன்கள், அதாவது இயக்குநர்களாக இருக்கும் சந்திரகாந்த் மற்றும் சூரியகாந்த் ஆகியோர் இடத்திலும் தொடர்ந்து அவர்களது பைனான்சியல் தலைமை அலுவலகத்திலும் மேலும் பொது மேலாளர் இடத்திலும் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு சொந்தமாக ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மட்டுமல்லாது இந்தூர் லேபிள் பவர் சொல்யூஷன் மற்றும் ஏலகங்கா AP பார்டர் டோல்வே பிரைவேட் லிமிடெட், கிரீன் ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட்,
உள்ளிட்ட தொடர்பான நிறுவனங்களிலும் இது தொடர்பான சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த சோதனை என்பது 2 நாட்கள் நடைபெறும் என்று தெரிய வந்திருக்கிறது. வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக இந்த சோதனை என்பது தமிழகத்திலும் குறிப்பாக கர்நாடகாவில் பெங்களூரிலும் நடைபெற்று வருகிறது. அங்கிருக்கும் வருமான வரித்துறை அதிகாரிகள் உதவியோடு இந்த சோதனையை ஒரு மெகா சோதனையை நடத்தி வருகிறார்கள். முக்கியமாக இந்த ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் இந்த ராமலிங்கம் என்பவர் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் என்று தெரிய வந்திருக்கிறது. இவரது மகன் இவரது பெண் கொடுத்த இடத்திலும் அதே போன்று ராமலிங்கம் பெண் கொடுத்த இடத்திலும் இருவர்களும் உறவினர்களாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 2016ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது ஒரு 152 கோடி ரூபாய் கர்நாடகாவில் பிடிபட்டது. அந்த விவகாரத்தில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்ட போது ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் தான் வருமான வரி சோதனை என்பது முக்கியமாக நடைபெற்றது. தமிழகத்தில் இருந்து வங்கிகள் மூலமாக சட்டவிரோதமாக இந்த பணம் பெங்களூருக்கு வரப்பட்டதாக ஒரு தகவல் என்பது வருமான வரித்துறை தகவல் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே வருமான வரித்துறை சோதனையில் சிக்கிய இந்த நிறுவனம் தற்போது மீண்டும் சிக்கியிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் வீட்டில் இந்த சோதனை என்பது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் கிருஷ்ணா. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.